அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى வஜீஹன் ஃபித் துன்யா வல் ஆஹிரா வ மினல் முகர்ரபீன். அம்மா பஅத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகையும் உலகிலுள்ள படைப்பினங்களையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் அல்லாஹ் ஒருவன் மீது உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் எங்கள் உயிரிலே மேலான நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரது போதனைகளை தங்களுடைய வாழ்வின் பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியூன்கள், தபு தாபியன்கள், மறுமை நாள் வரை அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழும் எல்லா முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமா என கூறிக்கொண்டவனாய், அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடந்த 2 தினங்களாக அல்லாஹுவை நெருங்கும் வழிகள் என்ற தலைப்பினூடாக சில 2 விதமான வழிமுறைகளை சுருக்கமான முறையில் அவதானித்தோம். அதன் தொடராக இன்றைய தினம் அல்லாஹு தஆலா சூரத்துல் ஆல இம்ரான் 45வது வசனத்தில் குறிப்பிடுகின்ற பொழுது வஜீஹன் ஃபித் துன்யா வல் ஆஹிரா, அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி சொல்லுகின்ற பொழுது வஜீஹன் ஃபித் துன்யா வல் ஆஹிரா, ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உலகத்திலும் அந்தஸ்து மிக்கவர்களாக இருந்தார்கள், அதே போன்று மறுமையிலும் அந்தஸ்து மிக்கவர்களாக இருப்பார்கள். தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது வமினல் முகர்ரபீன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கவும் செய்யப்படுகிறார்கள். இந்த வசனத்தை பார்க்கின்ற பொழுது நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா 3 விதமான சிறப்பம்சங்களை கொடுக்கிறான். முதலாவது சிறப்பம்சம், உலகத்திலும் அந்தஸ்தை பெற்றுக்கொண்டவர். அதே போன்று நாளை மறுமை நாளிலும் அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் அந்தஸ்தை பெற்றுக்கொண்டவர். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமுள்ளவர் என்று அல்லாஹு தஆலா 3 விதமான சிறப்பம்சங்களை நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கியிருப்பதாக சூரத்துல் ஆல இம்ரான் குறிப்பிடுகின்றது. அல்லாஹு தஆலா சூரத்துல் மரியமில் குறிப்பிடுகின்ற பொழுது, சூரத்துல் மரியமில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயத்தை அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற பொழுது, கால இன்னி அப்துல்லா, நான் அல்லாஹுடைய அடியான் என்று அல்லாஹு தஆலா கூறுவான். அதாவது ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவதாக அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, நான் அல்லாஹ்வின் அடியார்களில் ஒருவனாக உள்ளேன். ஆத்தானியல் கிதாப், அல்லாஹு தஆலா எனக்கு கிதாப், வேதத்தை, இஞ்சில் எனும் சொல்லப்படக்கூடிய அந்த வேதத்தை அல்லாஹு தஆலா எனக்கு அருளினான். வஜஅலனி நபியா, அல்லாஹ் என்னை ஒரு நபியாக ஆக்கினான். அதே போன்று வஜஅலனி முபாரக்கன் ஐனமா குந்து, நான் எங்கே இருந்தாலும் அருள்பாலிக்கப்பட்டவனாக அல்லாஹு தஆலா என்னை ஆக்கினான். தொடர்ந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, வ ஔசானி பிஸ்ஸலாத், அல்லாஹு தஆலா எனக்கு தொழுகையை நிறைவேற்றுமாறு கட்டளையிட்டுள்ளான். வஸ்ஸகாத், ஜகாத்தினை கொடுக்குமாறும் அல்லாஹு தஆலா எனக்கு வசியத், உபதேசம் செய்துள்ளான். தொடர்ச்சியாக அவங்களோட நன்மையான விடயங்களை சொல்லுகின்ற பொழுது பபர்ரன் பிவாலிதா, தன்னுடைய தாய்க்கு உபகாரம் செய்யக்கூடியவராகவும், அதே போன்று உலகத்திலே வாழுகின்ற பொழுது மற்றவர்களை அடக்கி ஆளாதவராகவும், மூதேவி தன்மை உள்ளவராகவும் அவர் இருக்கவில்லை என்ற கருத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அப்ப அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தில் சூரத்துல் ஆல இம்ரானில் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்திலும் அந்தஸ்தை வழங்கினான், மறுமையிலும் வழங்கினான். அதே போன்று அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக்கவும் செய்தான். அதே அல் குர்ஆன் வசனத்தை அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்திலே விளங்கப்படுத்துகின்ற பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய விடயம், தான் ஏன் இந்த உலகத்தில் அந்தஸ்து மிக்கவனாக உள்ளேன், நாளை மறுமை நாளில் ஏன் எனக்கு அந்தஸ்து வழங்கப்படுகின்றது, ஏன் நான் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கப்படுகின்றேன் என்கிறதுக்கு விளக்கமாக சொல்றாங்க. அப்ப இந்த வசனங்களை பார்க்கின்ற பொழுது ஆரம்பத்திலேயே சொல்றாங்க, கால இன்னி அப்துல்லா, நான் யார் என்று சொன்னால் அல்லாஹுடைய அடியான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பு எவ்வாறு இருந்தது என்கிறது எங்க எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹு தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கின்ற பொழுது அவரது பிறப்பே ஒரு ஆச்சரியமிக்க பிறப்பாக மாற்றினான். உலகத்தில் தந்தை இல்லாமல் பிறந்த ஒரே ஒரு மனிதர் இருப்பார் என்று சொன்னால் அவர் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாத்திரம்தான். அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்திலே இருக்கிற பொழுது அவங்க நினைச்சிருந்தாங்க என்று சொன்னால் இலாஹியத்தை வாதிட்டு இருக்கலாம். அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது கிறிஸ்தவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது வகாலத்தின் நசாரா, கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க மசீஹ் இப்னுல்லாஹ், ஈசா அலைஹிஸ்ஸலாம்
அல்லாஹுடைய மகன் என்று சொல்லி கிறிஸ்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் நினைத்திருந்தாங்க என்றா உலகத்தில பெருமை அளிக்கக்கூடியவராக, உலகத்தில நான் மேலோங்க வேண்டும் என்ற சிந்தனையுடன் அந்த நடத்தையுடன் அவர் நடந்திருந்தார் என்று சொன்னால் மக்களுக்கு முன்னால் தன்னுடைய படைப்பை வைத்து மக்களுக்கு முன்னால் பெருமை அடித்திருக்க முடியும். என்ன சொல்றாங்கன்னு சொன்னால், இன்னி அப்துல்லா, நான் யாருன்னு சொன்னால் அல்லாஹுடைய அடியான். எனவே உலகத்தில் ஒரு மனிதன் தற்பெருமை கொள்ளாமல் கர்வம் கொள்ளாமல் அல்லாஹ்வுக்கு முன்னால் தன்னுடைய அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது அல்லாஹ்வின் பக்கம் அந்த மனிதன் நெருக்கமாக்கப்படுகின்றான். அதே போன்று இந்த வசனம் தௌஹீதை எங்களுக்கு போதிக்கின்றது. பொதுவாகவே தௌஹீதை பொறுத்த மட்டில் 3 விதமான விடயங்கள் இருக்கு. தௌஹீது ருபூபிய்யா என்று சொல்லப்படும் படைப்பாற்றலுடன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அல்லாஹ் ஒருமைப்படுத்துறது. இப்போ வானத்தை படைத்தவன் யார்? அல்லாஹ். மனிதனை படைத்தவன் யார்? அல்லாஹ். மலையை பொழிய வைப்பவன். சுருக்கமாக நிறைய பேருக்கு குழம்புற ஒரு விஷயம் ருபூபிய்யான்னு சொன்னா வானத்திலிருந்து வர விஷயங்கள்ல என்ன செய்யறாங்க? அல்லாஹ் ஒருமைப்படுத்துற. இன்னொன்று இருக்கு தௌஹீதுல் உலூஹிய்யா, எங்கட சைட்ல இருந்து போறது. இப்ப எங்களுக்கு அல்லாஹ்வின் மீதான கடமைகள், அல்லாஹ் வணங்கணும், அல்லாஹ்வை பயப்படணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், எங்கட சைட்ல இருந்து அல்லாஹ்ட பக்கம் போறது. இந்த விஷயத்தில் ஒருமைப்படுத்துறது தான் சொல்ற தௌஹீதுல் உலூஹிய்யா. அடுத்த ஒரு வகை இருக்கு தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத், அல்லாஹ்வுக்கு என்று சொல்லி அழகிய திருநாமங்கள் இருக்கு, அந்த விஷயத்தில் அல்லாஹ் ஒருமைப்படுத்துற. இது சில கட்டத்தில் எங்களுக்குள்ள என்ன செய்யணும்னு சொன்னால் இணை வைப்புகள் வருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கு அஸ்மாவுல் ஹுஸ்னா என்கிற கான்செப்ட்ல. ஏன்னா சில பண்புகளை நாங்க என்ன செய்யற தவறான முறையில் விளக்கங்கள் சொல்ல போற தவறான புரிதல்கள், இது அக்கீதாவோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கு. இந்த இடத்துல என்ன சொல்ல வாரன்னு சொன்னா, ஏகத்துவம் தௌஹீத் என்ற விடயத்தில் ஒரு மனிதன் உறுதியான நிலைப்பாட்டுடன் உறுதியான தன்மையுடன் அமைகின்ற பொழுது அந்த மனிதன் நிச்சயமாக என்ன செய்வான்னு சொன்னால் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கப்படுகின்றான். தொடர்ச்சியாக அவங்க சொல்லுகின்ற பொழுது சில கடமைகளை சொல்றாங்க. அஸ்ஸலாத், ஜக்காத். நான் முதலாவது அமர்விலே சொன்னேன், அல்லாஹ்வின் பக்கம் எங்களை நெருக்கமாக்கக்கூடிய விடயங்கள் நல்லறங்களின் பக்கம் நாங்கள் என்ன செய்யறோம்? போட்டி போட்டுக் கொள்வது. அதனால் அந்த விடயத்தை நான் இந்த இடத்துல விளங்கப்படுத்தாமல் கடைசியாக அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் என்னை ஜப்பார், மக்களை அடக்கியாளக்கூடிய ஒருவனாக அல்லாஹ் என்ன செய்யல, என்ன ஆக்கவில்லை. அதாவது இந்த இடத்துல ஹுகூக்குல் இபாத், மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட உரிமைகள், மனித உரிமைகளை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. பொதுவாக உரிமைகளை பொறுத்த மட்டில் 2 விதமான உரிமைகள் இருக்கு. அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய உரிமை, மனிதனுக்கு மனிதன் செலுத்த வேண்டிய உரிமை. அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய உரிமைன்னு சொன்னா இப்ப அல்லாஹ் எங்களை என்ன செஞ்சிருக்கான்? படைச்சிருக்கிறான். அப்ப நாங்க என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும், அல்லாஹ் சொன்ன விடயங்களை எடுத்து நடக்கணும். இது அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய உரிமை. ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு செலுத்த வேண்டிய உரிமையில குறைபாடுகள் வைத்தான்னு சொன்னால் அல்லாஹு தஆலா நாடினா அவனை மன்னிப்பான். ஆனா ஹுகூக்குல் இபாத், மனிதர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் இருக்கு. இந்த ஒரு விடயத்தில் மனிதர்கள் குறைபாடு வச்சாங்கன்னு சொன்னா என்ன செய்ய மாட்டான்டா, அல்லாஹு தஆலா மனிதன் மன்னிக்காதவரை என்ன செய்ய மாட்டான்? அந்த மனிதனை மன்னிக்கவே மாட்டான். அந்த மனிதன் மன்னித்தால் மாத்திரம்தான் மன்னிப்பான். அது எந்த மதத்தை பின்பற்றக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யமன் தேசத்துக்கு அனுப்புறாங்க கவர்னரா. அப்ப யமன் தேசத்துல வாழ்ந்தவங்க யாருன்னு பார்த்தா யூதர்கள், கிறிஸ்தவர்கள், அஹ்லுல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்ட சாரார். சொல்றாங்க, நீங்க போற கூட்டம் யாருன்னு சொன்னால் யூதர்கள் கிறிஸ்தவர்களை நோக்கி போறீங்க. அப்ப அந்த இடத்துல யார்கிட்ட போறாங்கன்னு சொன்னா யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாஹ்வை அவங்க என்ன செஞ்சாங்க? ஏற்றுக்கொண்டு வாழாத ஒரு கூட்டத்திட்ட போறாங்க. அப்ப கடைசியாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வத்தகி தஅவத்தல் மதுலூம், அவங்கள எப்படி நடக்கணும்னு சொல்லிப்பட கடைசியாக சொல்றாங்க, அநியாயம் இழைக்கப்பட்டவனது பிரார்த்தனையை அஞ்சிக் கொள்ளுங்கள். அப்ப அந்த யூதன் உங்களுக்கு எதிராக அநியாயம் இழைக்கப்பட்டு விட்டு உங்களுக்கு பிரார்த்தனை செய்தாலும் ஃபஇன்னஹா லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாப், அவன் செய்யக்கூடிய பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில எந்த ஒரு திரையும் இல்லை. அப்ப இந்த இடத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் மனித உரிமைகளை பேசுறாங்க. ஒரு மனிதன் மற்ற மனிதனுக்கு அநியாயம் செய்கிறான் சொன்னால் அவன் அல்லாஹ்வை விட்டும் அந்த மனிதன் தூரமாக்கப்படுகின்றான். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுடைய உரிமைகள் விடயத்தில் விளையாடுகின்றான் சொன்னால் அல்லாஹ்வை விட்டும் அந்த மனிதன் தூரமாக்கப்படுகின்றான். இதற்கு மாற்றமாக யோசிச்சோம்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு செலுத்த வேண்டிய உரிமைகள், ஒரு மனிதனது தேவையை ஒரு மனிதன் பூரணமாக நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கப்படுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எவரொருவர் இந்த உலகத்தில் ஒரு மனிதரின் தேவையை பூர்த்தி செய்து கொடுக்கிறாரோ நாளை மறுமை நாளில் அவருக்கு இருக்கக்கூடிய தேவையை அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்? பூர்த்தி செய்து கொடுப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதே போன்று ஒரு மனிதருடைய குறையை எவரொருவர் மறைக்கிறாரோ நாளை மறுமை நாளில் அவருக்கு ஏற்படக்கூடிய குறைகளை அல்லாஹ் என்ன செய்வான்? மன்னிப்பான் என்று சொல்றாங்க.
அப்ப ஒரு மனித உரிமைகள் விடயத்தில் சீரான முறையில் அமைத்துக் கொண்டான்னு சொன்னால் அவன் என்ன செய்ய முடியும்? நல்ல மறுமை நாளில் சொர்க்கத்துக்கு போகவும் முடியும். அதே போன்று அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை என்ன செய்யலாம்? இலகுவான முறையில் பெற்றுக்கொள்ளலாம். மற்றவர்களுக்கு அநியாயம் செய்கிறோம், அநியாயம் செய்து விட்டு இப்ப அல்லாஹ் இடத்துல போய் கையேந்துகின்றோம், இறைவா எனக்கு இதத்தா, எனக்கு இந்த தேவையை நிறைவேற்று. நாங்க ஏன் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குகின்றோம்? எங்களுடைய தேவைகள் நிறைவேற வேண்டும், எங்களுடைய பாவ மன்னிப்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், எங்களுடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி. அப்ப நாங்கள் மனிதர்களுடைய உரிமைகள் விளையாடியவர் வண்ணம் எங்களுடைய பிரார்த்தனைகளை நாங்கள் அமைத்துக் கொள்கின்ற பொழுது அந்த பிரார்த்தனைகள் உண்மையிலேயே ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத பிரார்த்தனைகளாக மாறும். ஏன்னா அல்லாஹ் விட்டு நாங்கள் என்ன செய்யறோம்? தூரமாக்கப்பட்டு விடுகிறோம். எனவே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்த மட்டில் இவ்வாறான பண்புகளை என்ன செஞ்சிருந்தாங்க? அவங்களோட வாழ்க்கையிலே கொண்டிருந்ததாக அதே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வசனம் அல்லாஹு தஆலா சூரத்துல் மர்யமிலே சொல்றான். எனவே தான் அல்லாஹு தஆலா இன்னொரு அதாவது நான் ஆரம்பத்திலே ஓதின வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது வஜீஹன் ஃபித் துன்யா வல் ஆகிரா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உலகத்திலும் அந்தஸ்தை வழங்கினான், மறுமையிலும் வழங்கினான். அதே போன்று அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கவும் செய்தான். அதே போன்று அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கமாக்கக்கூடிய விடயங்களில் இறுதி அம்சமாக நான் சொல்லக்கூடிய விடயங்களில் இறுதி அம்சமாக அல்லாஹு தஆலா சூரத்துல் முத்தஃபிஃபீனில் சொல்லுகின்ற பொழுது கல்லா இன்ன கிதாபல் அபுராரி லஃபி இல்லியீன் வமா அத்ராக மா இல்லியூன் கிதாபும் மர்கூம் யஷ்ஹதுஹுல் முகர்ரபூன். அல்லாஹ் சொல்றான், பொதுவாகவே ஒரு மனிதனுக்கு அதாவது அல்லாஹ்விடத்தில் ரெண்டு விதமான ஏடுகள் இருக்கு. இல்லியூன் என்று சொல்லி ஒரு ஏடு இருக்கிறது, அதே போன்று சிஜ்ஜீன் என்று சொல்லி ஒரு ஏடு இருக்கிறது. இல்லியூன் என்று சொன்னா ஒரு மனிதன் இப்ப மௌத்தா போறாரு, மௌத்தா போன உடனே அவங்களோட ரூஹ உடனடியாக உயிர் கைப்பற்றப்பட்டவுடன் மலக்குமார்கள் அப்படியே வானத்துக்கு கொண்டு போவாங்க. அந்த மனிதன் நல்லவராக இருந்தாரான்னு சொன்னால் முதலாவது வானத்தில் போய் தட்டப்பட்டவுடன் நல்லவராக இருந்தால் வானத்துல வாசல் என்ன செய்யப்படும்? திறக்கப்பட்டு இப்படி அவர் 7வது வானத்தில் ஒரு நீண்ட ஹதீஸ் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறான். கிட்டத்தட்ட புகாரியில் 10 பக்கங்களுக்கு மேற்பட்ட ஒரு ஹதீஸ், ஒரு தனி ஹதீஸ். அப்ப அந்த ஹதீஸ்ல வருகிறது, நல்லவராக இருந்தா முதலாவது வானத்துல போய் தட்டப்பட்டவுடன் வானத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படும். அப்ப திறந்தவுடன் அப்படியே ஒவ்வொரு வானமா போய் 7வது வானத்தில் இருக்கக்கூடிய ஏடுதான் இல்லியூன். இந்த இல்லியூன் என்ற அந்த ஏட்டில் அல்லாஹு தஆலா நல்லவர்களது பெயர்களை என்ன செய்யறான்? பதிவு செய்யறான். இன்னொரு ஏடு இருக்கிறது, சிஜ்ஜீன் என்று சொல்லப்படக்கூடியது. இந்த சிஜ்ஜீன் எங்க இருக்குன்னு சொன்னா பூமிக்கு அடியில் இருக்கு. அதே போன்றுதான் கெட்டவர்களுடைய ரூஹ் என்ன செய்யப்படும்? மேல கொண்டு போகப்படும். கொண்டு போற நேரம் எல்லாம் துர்நாற்றம் வீசும். ஏண்டா அந்த மலக்குகள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா கஃன் துணி கொண்டு வருவாங்க, துர்நாற்றம் வீசக்கூடிய கஃன் துணி, துர்நாற்றம் வீசக்கூடிய நறுமணங்களை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்து இப்ப கொண்டு போய் முதலாவது வானத்துல கொண்டு போன உடனே அந்த மனிதனுக்காண்டி வானத்துடைய வாசல் என்ன செய்யப்படாது? திறக்கப்படாது. உடனே கோபத்தில் அந்த மலக்குகள் என்ன செய்வாங்க? அந்த ரூஹ் அந்த அப்படியே தூக்கி எறிவாங்க. ஒரு பறவையை பிடிச்சி தூக்கி எறிஞ்சா எப்படி கீழே விழுந்து ஒரு தாயா போகுமோ அதே போன்று அந்த மனிதன் ரூஹ் என்ன செய்வாங்க? தூக்கி எறிவாங்க. சரி, இப்ப அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது நல்லவர்களுடைய பெயர்கள் இல்லியூனில் என்ன செய்யப்படுது? பதிவு செய்யப்படுகின்றது. அல்லாஹ் கேட்கிறான், வமாதராக்கமா இல்லியூன். இல்லியூன் சொன்னால் என்னவென்று உங்களுக்கு அறிவித்தது? கிதாபும் மர்கூம், நல்லவர்கள் செய்த நல்லமைகள் அதில் பதியப்படுகின்றன. யஷ்ஹதுஹுல் முகர்ரபூன், நெருக்கமானவர்கள் அதனை என்ன செய்வாங்க? பார்ப்பார்கள். இந்த இடத்துல நெருக்கமானவர்கள் என்பது மலாயிக்காமார்களை குறிக்கின்றது. ஒன்றை விலகிக் கொள்ளணும், மலக்குமார்கள் ஏன் படைக்கப்பட்டிருக்காங்க? மலக்குமார்கள் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ்வுக்கு அதாவது தஸ்பீஹ் செய்வது, அல்லாஹ்வுக்குரிய வேலைகளை செய்வதற்கு அல்லாஹு தஆலா மலக்குமார்கள் என்ன செஞ்சிருக்கிறான்? படைத்திருக்கிறான். மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா பல்வேறுபட்ட குறைநிறைகளை வைத்துவிட்டு அந்த குறைநிறைகளை மலாயிக்காமார்களை விட்டு என்ன செஞ்சிருக்காங்க? நீக்கிருக்காங்க. ஒரு மனிதனோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் எந்த நேரமும் அந்த மலக்குமார்கள் என்ன செய்ய மாட்டாங்க? கருணை காட்ட மாட்டாங்க. நரகத்துக்கு பொறுப்பான அந்த மலக்கு நரகத்தில் மனிதர்கள் வேதனை செய்யப்படுகின்ற பொழுது கொஞ்சமும் என்ன செய்ய மாட்டார்? அவங்க மேல இரக்கம் காட்ட மாட்டாங்க. அப்ப நரகத்தில் வேதனை செய்யப்படக்கூடியவங்க இவர்கிட்ட போய் கெஞ்சுவாங்க, கொஞ்ச நேரம் நீங்க என்ன செய்யுங்க, கொஞ்சம் ஒருத்தரும் பார்க்கறதானே, கொஞ்சம் எங்களுக்கு என்ன செய்யுங்க, ஒரு சந்தர்ப்பத்தை தாங்க என்று கேட்கிற நேரம் எல்லாம் ஒரு வினாடி என்ன செய்ய மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லாஹ்வோட கட்டளையை செய்யக்கூடியவங்க தானே யாரு? இந்த மலக்குமார்கள். அல்லாஹ் சொல்றான், யஷ்ஹதுஹுல் முகர்ரபூன். இல்லியூனில் அந்த ஒரு நல்ல மனிதனுடைய நல்லமல்கள் எழுதப்பட்ட அந்த அந்த பட்டோலையை ஏட்டை மலக்குமார்கள் பார்ப்பார்கள். மனிதனை கணக்குமே எடுக்காத ஒரு ஆக்கள் தான் யாரு? மலக்குகள். அப்ப அல்லாஹு தஆலா ஒரு சங்கைமிக்க ஒரு படைப்பு யாரு? மலாய்க்காமார்கள். உலகத்தில்
ஒரு மனிதன் நல்லமல்கள் தொடர்ச்சியாக செய்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்னு சொன்னால், மலாயிக்காமார்கள், அந்த மலாயிக்காமார்களை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது முக்கர்ரபூன், அவங்க யாரு? அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஆட்கள். அப்ப உலகத்துல ஒரு மனிதன் நல்லவைகளை தொடர்ச்சியாக செய்கின்ற பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்னு சொன்னால், நல்லவர்களுடன் அடுத்த கட்ட வாழ்வுக்கு என்ன செஞ்சு விடுறான்? ஜாயின் பண்ணி விடுறான். அவங்களோட எல்லா தேவைகளையும் அடுத்த கட்ட ஒவ்வொன்றையும் அவங்களோட பரிபூர்ணமாக நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான்னு சொன்னால், அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு சாராருக்கு பொறுப்பை கொடுத்து விடுறான். அப்ப உலகத்துல இந்த அந்தஸ்து யாரால பெற முடியும்னு சொன்னா எல்லோராலையும் பெற முடியாது. ஏன்னா மலக்குமாரை பொறுத்த மட்டும் அல்லாஹ் மனிதனை படைக்க போற நேரம் மலக்குமார்ட்ட போய் அபிப்பிராயத்தை கேட்டாங்க. மலக்குமார்கள் உடனே சொன்னாங்க, மனிதர்களை பத்தி சொல்ற நேரமே அவங்க முதல் பாவிச்ச வார்த்தை, உலகத்துல ஃபசாது செய்யக்கூடியவங்க, குழப்பங்கள் செய்யக்கூடியவர்கள், ரத்தத்தை ஓட்டக்கூடியவங்க, மனிதனை இப்பாடுதான் என்ன செஞ்சாங்க அவங்க விமர்சித்தவங்க, மனிதனை கொஞ்சம் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க கணக்கு எடுக்க மாட்டாங்க. அப்ப இப்படியான ஒரு சூழ்நிலையில் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான், அவர்களுக்கு நெருக்கமான ஒரு சாராருடன் நல்லமல்கள் செய்யக்கூடியவங்களை என்ன செஞ்சு விடுறான், ஜாயின் பண்ணி விடுறான். எனவே நாங்களும் உலகத்துல, நான் ஏன் ஆரம்பத்தில் அந்த 2 செய்தியை சொன்னேன்னு சொன்னால், இல்லியூன் சிஜின், இந்த 2 பட்டோலையினுடைய அருமை எந்த நேரத்தில் புரியும்? எவ்வளவு பேசினாலும் கேட்கின்ற நேரம் சில நேரத்தில் அது புரியாது. ஒரு மனிதன் மரணித்து விட்டார், மரணித்து அந்த அடக்கம் செய்து முடித்து விட்டு கடைசியாக மையவாடியை விட்டு போவாங்களே, கடைசியாக ஒரு மனிதர் வழியாகுவார், பாத சத்தம். இந்த கெப்புக்குள்ள நடக்கிற விஷயம் தான் இப்ப நான் சொன்னது, இல்லியூன்ல பதியப்படுறதும் சிஜின்ல. இப்ப மோசமானவராக இருந்தாருன்னு என்ன செய்யப்படுவாரு, லைஃப் அவங்க அதுக்கு பின்னால் இருக்கிற அவ்வளவு காலம் என்ன செய்யும், மோசமான ஒரு கட்டம் தான், வேதனையை தானே செய்வார், கபர்ல சுவைத்துக் கொண்டேதான் இருக்க போகிறார். அதுக்கு பின்னால் நடக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அவருக்கு எப்படி இருக்கும், மோசமான ஒரு கட்டமாக இருக்கும். அப்ப இப்படியான ஒரு பயங்கரமான மனிதனால் தாங்கிக் கொள்ள முடியாத கட்டத்தில் அல்லாஹு தஆலா அந்த மனிதனை யாரோடு ஜாயின் பண்ணி விடுறான்னு சொன்னால், தன்னுடைய நெருக்கத்துடன் இருக்கிற ஒருவருடன் என்ன செஞ்சு விடுறான், அல்லாஹ் ஜாயின் பண்ணி விடுறான். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப நாங்களும் என்ன செய்ய வேண்டும், நல்ல மல்களில் தொடர்ச்சியாக ஈடுபடுகின்ற பொழுது அல்லாஹுடனான நெருக்கத்தை என்ன செஞ்சு கொள்ள முடியும், இலகுவான முறையில் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அடிப்படையில் அல்லாஹுவை நெருங்கும் வழிகள் என்ற தலைப்பினூடாக கடந்த 3 தினங்களாக சில விடயங்களை அவதானித்தோம். அந்த விடயத்தை சுருக்கமான முறையில் இந்த இடத்துல ஞாபகம் முட்டுகிறேன். முதலாவது விடயம், அல்லாஹ் தஆலா சூரத்துல் வாக்கியாவில் சொல்கின்றான், போட்டி போடுபவர்கள் போட்டி போட்டுக் கொள்ளட்டும் என்று சொல்லிவிட்டு அவங்க அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக்கப்படுறாங்கன்னு சொன்னாங்க. அப்ப போட்டி போடுறேன்னு சொன்னா எதில், நன்மையான விஷயத்துல. எதெல்லாம் மார்க்கத்தில் நன்மையான விடயங்களாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த விடயங்களில் நாங்கள் தொடர்ச்சியாக போட்டி போட்டு செய்வதன் மூலமும், நாங்கள் செய்த தவறுகள் செய்து விட்டோம்னு சொன்னால் அந்த தவறுகளில் இருந்து இஸ்திக்ஃபார் செய்வதன் ஊடாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை என்ன செஞ்சு கொள்ளலாம், பெற்றுக்கொள்ள முடியும். இது முதலாவது அம்சம். 2வது விஷயம், அல்லாஹ் சொல்றான் ஃபஸ்ஜுத் வக்தரிப், அல்லாஹ் சுஜூது செய்யுங்க, நெருக்கமாகுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு மிகவும் பக்கத்துல மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் என்ன, சுஜூத். அப்ப இந்த நெருக்கமான நேரத்துல நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால், உங்களோட பிரார்த்தனைகளை என்ன செஞ்சு கொள்ளுங்க, அதிகமாக்கி கொள்ளுங்க. அப்ப சுஜூதில் நாங்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அல்லாஹ்வை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைய தினம் நாங்கள் மூன்றாவது விடயமாக நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்க்கையிலே செய்த சில நல்லறங்கள், ஏகத்துவத்தில் உறுதியாக இருந்தார்கள், தற்பெருமைகள் கொள்ளாமல் இருந்தார்கள், வணக்க வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். குறிப்பாக பெற்றோருக்கு, அதாவது தாய்க்கு உபகாரம் செய்யக்கூடியவராக இருந்தார். எல்லாவற்றும் மேலாக ஹுக்கூக்குல் இபாத், மனித உரிமைகள், அடுத்த மனிதனுக்கு செய்யக்கூடிய விடயத்தில் பக்குவமான முறையில் இருந்தார்கள். இந்த விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக செய்வதன் மூலம் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை நாங்கள் என்ன செய்து கொள்ள நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். எனவே அன்புள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரி, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாகவே மனித மனங்களை பொறுத்த மட்டில் ஒரு பராமுகமான தன்மை என்ன செய்யும், இருந்து கொண்டுதான் இருக்கும். இப்ப நாங்கள் நோன்பு ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறதால சில நேரம் அந்த சிந்தனை எங்களோட உள்ளத்துல வராது. இப்ப நோன்பு ஒரு 15-20 போயிட்டேன்னு சொன்னா எங்களை அறியாமல் என்ன செஞ்சிடும், ஒரு நம்பிக்கையற்ற நிராசை அடைந்த ஒரு தன்மை எங்களோட உள்ளத்துல வந்துடும். 20 நோன்பு போயிட்டு இன்னும் 10 தான் இருக்கு, நோன்பையில என்ன செஞ்சிட்டேன், வீணாக்கி விட்டேன். இதுக்கு பிறகு செய்யறதால அந்த நன்மைகள் எனக்கு பூர்ணமாக கிடைக்குமோ தெரியா, சரி இந்த வருஷம் இப்படி போனது போயிட்டு இன்ஷா அல்லாஹ் வார வருஷம் என்ன செய்வோம், எங்களோட அமல்களை நாங்கள் இதை இப்ப செஞ்சது மாதிரி செய்யாமல் புதுப்பிப்போம் என்று எங்களோட மனம் என்ன செய்யும், அந்த நிராசையற்ற தன்மையை செஞ்சிடும், ஏற்படுத்திவிடும். எனவே நாங்கள் நோன்பு ரமலானுடைய ஆரம்ப கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். காலாகாலமாக நாங்கள் என்ன செய்யறோம், இப்படித்தான் யோசிச்சு ஒவ்வொரு ரமலானும் என்ன செய்யுது, எங்களை விட்டு கடந்து செல்கின்றது. இந்த ரமலானின் ஆரம்ப கட்டத்திலே நாங்கள் என்ன செய்வோம், ஒரு உறுதிமொழி எடுப்போம். எங்களால் முடிந்த அளவுக்கு என்ன செய்வோம், நன்மையான காரியங்களில் போட்டி போட்டுக் கொள்வோம். அவ்வாறான போட்டி போடுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாங்கள் இலகுவான முறையில் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நாங்கள் இலகுவான முறையில் பெற்றோம் என்று சொன்னால் உலக தேவைகளை அல்லாஹு தஆலா நிறைவேற்றி தருவான். உலகத்தில் எதையெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோமோ அந்த
விடயங்களை எங்களுக்கு பெற்றுத் தருவான். நாளை மறுமை நாளிலும் உயர்தரமான சொர்க்கத்தையும் அவன் பெற்றுத்தரக்கூடியவன், எங்களுக்கு வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். எனவே எவையெல்லாம் இந்த விடயத்தினூடாக நாங்கள் கற்றுக்கொண்டோமோ அதன்படி எங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அருள் செய்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்